Hello dear students, 10th standard max chapter 7 mensuration example 7.29 இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 mark. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை இன்டெப்த்தாக கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். கொஷின் என்னென்னா, எ மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ், ஒரு உருளை இருக்குது, அந்த ஸ்பியரோடைய ரேடியஸை என்ன சொல்லியிருக்காங்க, 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஸ் மெல்டட், இதை வந்து உருக்கிடுறாங்க. அண்ட் ரீகாஸ்ட்னால் மறுபடியும் இன்டூ ஸ்மால் ஸ்பியர்ஸ், சின்னதாக வந்து ஸ்பியர்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இதிலேருந்து இந்த ஸ்பியரை உருக்கி அதிலிருந்து சின்னதாக ஸ்பியர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் ரேடியஸ், அப்போது இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்பியரோடைய ரேடியஸ் ஆர்ன்றதை நமக்கு வந்து 2 சென்டிமீட்டராக இருக்கும். ஹவு மெனி ஸ்மால் ஸ்பியர்ஸ் கேன் பி ஆப்டைன்ட், அப்படி இதை உருக்கி இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் செய்யும் போது எத்தனை ஸ்பியர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க. இதை வந்து ரீகாஸ்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிவிட்டு இதை உருவாக்குறாங்க. அப்போ இதோடைய வால்யூமும் இங்கே கிடைக்கக்கூடிய எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸோ, சப்போஸ் இதை உருக்கிட்டு ஒரு 10 ஸ்பியர் செய்கிறாங்கன்னா இதோடைய வால்யூம் இதோடைய வெயிட்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒருத்துக்கான வால்யூம், ஒரே ஒரு ஸ்பியருக்கான வால்யூம் இன்டூ, இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ், சப்போஸ் இதை உருக்கிட்டு 8 நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் வந்து மெல்ட் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஒன்றுத்தோடைய வால்யூமை ஃபைண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த வால்யூமு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த n எத்தனை ஸ்பியர்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ வால்யூம் ஆஃப் இந்த மெட்டாலிக் ஸ்பியர், ஃபஸ்ட்டு ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது. இந்த மெட்டாலிக் ஸ்பியர் இதோடைய ரேடியஸ் வித்துன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? வித் ரேடியஸ் அந்த 16 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த மெட்டாலிக் ஸ்பியரை நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஸ்மால் ஸ்பியர்ஸ் எத்தனை நமக்கு க்ரியேட் ஆகுதோ நம்பர் ஆர்எல்ஸ் கவுண்ட் நம்பர்னு சொல்லிக்கலாம். கவுண்ட் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ் எத்தனை நம்ம ரெடி பண்ணுறோமோ, எத்தனை ஸ்மால் ஸ்பியர்ஸ் ரெடி பண்ணுறாங்களோ அத்தனை நம்பர்ஸ் இன்டூ வால்யூம், எதோடைய வால்யூம், இந்த வால்யூம் ஆஃப் 1 ஸ்மால் ஸ்பியர், ஒரு ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் இன்டூ எத்தனை நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த வால்யூமும் இந்த டோட்டலான ஸ்பியர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே மெட்டாலிக் ஸ்பியர் இதோடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் 1 ஸ்மால் ஸ்பியர், அந்த ஸ்மால் ஸ்பியர் வித் ரேடியஸ், இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா, என்ன ரேடியஸ் இருக்குது இதுக்கு, ஸ்மால் ஸ்பியருக்கு ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணிடுறோம், அதிலேருந்து குட்டி குட்டியாக ஸ்பியர் செய்கிறாங்க. அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ குட்டி குட்டியாக நமக்கு வந்து எத்தனை ஸ்பியர் இந்த இடத்துல செஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பியரை எடுத்து நம்ம வெயிட் போட்டுட்டு அந்த வெயிட் இன்ட்டு நம்மளுக்கு எத்தனை நம்பர் கிடச்சிருக்கோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த வால்யூமும் நம்ம எதிலிருந்து மெல்ட் பண்ணி எடுத்தோமோ அந்த வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதை வந்து கவுண்ட்டுன்னு போட்டிருக்கோம். கவுண்ட் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ். இங்கேயும் ரேடியஸ் என்ன, வித்து இந்த ஸ்மால் ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து நமக்கு 2 சென்டிமீட்டர். நவ் இப்போ நமக்கு டேட்டாஸ் என்னென்ன எழுதணும்ல, ஃப்ரம் த கொஷின்லேருந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ் எடுக்கிறோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ரேடியஸ் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர், ஃபஸ்ட்டாக ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கும், அதோடைய ரேடியஸை நம்ம பெருசாக இருக்கிறதுனால கேபிட்டல் ஆர்னு எடுக்கிறேன். அந்த கேபிட்டல் ஆர் பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பியரோடைய ரேடியஸை 16 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர், இந்த ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸும் they had given, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, they had given the 2 சென்டிமீட்டர். இதை ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம். that is equal to 2 சென்டிமீட்டர். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆரை கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியரோடைய வால்யூம் என்ன, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ன்றது நமக்கு 4/3 pi r cube கியூபிக் யூனிட்ஸ்னு தெரியும். ஸோ இங்கே மெட்டாலிக் ஸ்பியருக்கு ரேடியஸை நம்ம ஆர்னு எடுத்துருக்கோம், கேபிட்டல் ஆர். அதனால் இந்த வால்யூம் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியரை நம்ம என்ன எழுதலாம், 4/4 r cube, கேபிட்டல் R cube கியூபிக் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எத்தனை ஸ்பியர் நமக்கு செஞ்சுருக்குன்னு தெரியாது. ஸோ லெட் அஸ் டேக் இட் அஸ் n. ஸோ இந்த இடத்துல நம்ம பிகாஸ் ஆஃப்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். nன்றது நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ், எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கோ ஸ்மால் ஸ்பியர்ஸ்னு எழுதிக்கலாம்.
இதுக்கு ரேடியஸ் ஒன்று இருக்குது. ஸ்மால் ஸ்பியர்ஸுக்கு என்ன ரேடியஸ்? வித் ரேடியஸ் r is equal to 2 cm. சரிங்களா? ஸ்மால் ஆர் சின்னதாக செய்யக்கூடிய அந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் 2 cm இன்டூ இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்மால் ஸ்பியர். ஒரு ஸ்மால் ஸ்பியருக்கும் ஒரு வால்யூம் இருக்கும்ல. இப்போ 10 ஸ்பியர் செஞ்சுருக்கோம்னா அதை வெயிட் போட்டோம்னா அந்த வெயிட்டும் ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்பியர் இருக்கும், அதை உருக்கி இருப்போம், அது வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணால் தான் மொத்த வால்யூம் கிடைக்கும். ஸோ இது வந்து எத்தனை கவுண்ட்டுன்னு அர்த்தம், என்னன்றது இன்டூ வால்யூம் ஆஃப் ஒரே ஒரு ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் நமக்கு வேணும்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா 4πr³. அங்கே நான் ஸ்மால் ஆர்னு எழுதுகிறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம், ஸ்மால் ஆர்ன்றது ரேடியஸ் ஆர் 2 cm, கேபிட்டல் ஆருக்கு நம்ம 16 cm எடுத்திருக்கோம். நவ் இப்போ நமக்கு இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கு இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஸோ 4 இருக்குது, இந்த பை இருக்குது, இன்டூ r³ நமக்கு கேபிட்டல் ஆர் பெரிய மெட்டாலிக் ஸ்பியரோடைய ரேடியஸ் 16, அதனால் 16 × 16 3 டைம்ஸ் நம்ம போட்டாச்சு. ஈக்குவல் டு இந்த n தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எத்தனை ஸ்மால் ஸ்பேஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு 4 × π × இங்கே ஸ்மால் ஆர்க்கு க்யூப். அப்போ ஸ்மால் ஆர் க்யூப்னா என்ன பண்ணணும், 2 × 2 × 2ன்னு எழுதியாச்சு. 3 க்யூப், 3 ரேடியஸை 3 டைம்ஸ் வந்து எழுதியாச்சு ஆர் க்யூப்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த 4 கட் பண்ணிக்கோங்க. இந்த பையை கேன்சல் பண்ணுறோம். நவ் இந்த இடத்துல LHSல 16 × 16 × 16 ஈக்குவல் டு n × 2 × 2 × 2. நமக்கு n தான் வேணும், ஓகேங்களா? இப்போ n மட்டும் வேணும்னா மிச்சம் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். அப்போ n மட்டும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஈக்குவல் டு இந்த இடத்துல 3 16 மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. 16 × 16 × 16 டிவைடட் பை 2 வந்து இங்கே எல்லாமே டிவைடடில் போயிடும். ஸோ 2 × 2 × 2 போட்டாச்சு. 2 1s are 2, 2 8s are 16, 2 1s are 2, 2 8s are 16, 2 1s are 2, 2 8s are 16. 8 × 8 × 8 வந்திருக்கு. ஸோ n is equal to 8 × 8 × 8. Now 8 8s are 64, right? 64 கூட ஒரு 8 மல்டிப்ளை பண்ணுவோம். 8 4s are 32, 3, 8 6 are 48 plus 3 is 512. ஸோ என்னன்றது நமக்கு 512 வந்திருக்கு. அது என்னது, how many small spheres can be obtained கேட்குறாங்க. ஸோ there are 512 numbers of small spheres. சின்ன ஸ்பியர்ஸ் வந்து மொத்தம் 512 நம்பர்ஸ் வந்து obtained போடணும். there are 512 numbers of small spheres can be obtainedனு எழுதிக்கலாம். சரிங்களா? can be obtainedன்றத ஃபைனல் ஆன்சராக கொடுக்குறோம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். Dear students, 10th standard maths chapter 7 mensuration example 7.30 கொஷினுக்கான சொல்யூஷனை எப்படி சால்வ் பண்ணுன்றதை கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல் அண்ட் ஐம் மோகன்ராஜ். இங்கே கொடுத்துருக்க கொஷினில் a cone of height 24 cm is made up of modeling clay. மாடலிங் கிளேனா குழந்தைங்களாம் வச்சு விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிளே அந்த மண் போல் இருக்கும் ஒரு விஷயம். அதை வந்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா a cone of height, ஒரு கோன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோன் இதுக்கான ஹைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹைட் வந்து 24 cm. இந்த ஹைட் வந்து எவ்வளோ நமக்கு 24 cm. இந்த கோனுடைய ஹைட்டை கொடுத்துட்டாங்க. எ சைல்டு, ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ரீஷேப்ஸ்னால் இதை கலைச்சி மறுபடியும் வேறு எதோ ஒன்று க்ரியேட் பண்ணுது. எந்த ஃபார்ம்லனா இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிண்டர். இப்போ இதை வந்து இந்த கிளேவை மறுபடியும் கலைச்சிட்டு ரீஷேப் பண்ணி ஒரு சிலிண்டரை உருவாக்கியிருக்கு அந்த குழந்தை. அப்போ சிலிண்டரையும் ட்ரா பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சிலிண்டர் வரைஞ்சாச்சு. அடுத்தது இப்போ இந்த சிலிண்டர் ஆஃப் சேம் ரேடியஸ். அப்போ இந்த கோனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரேடியஸும் இந்த சிலிண்டருக்கு இருக்கக்கூடிய ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. சேம் ரேடியஸ்னால் என்ன அர்த்தம், கோனுக்கான ரேடியஸு அந்த ரேடியஸ்லேயே இருக்கா மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து அந்த குழந்தை வந்து ரீஷேப் பண்ணி உருவாக்கியிருக்கு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்படி இருக்கப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நான் இப்போ இது கிளேலேருந்து செய்யப்பட்டது. கிளேனா என்ன, அந்த மண்ணிலேருந்து. அதே மண்ணில் தான் ஒரு சிலிண்டரை வந்து இந்த குழந்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ இதோடைய வால்யூம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இந்த கோனுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், அந்த ரேடியஸும் இந்த சிலிண்டரோட ரேடியஸும் சேம். அப்போ ஆர் வந்து ரெண்டு இடத்துலையுமே சேமாக இருக்குது. பட் இந்த இடத்துல கோனுக்கான ஹைட்டு, இந்த ஹைட் வந்து கோனுக்கான ஹைட்டு. ஸோ கோன் அதோடைய ஹைட்டுன்னு நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. பட் நம்மளை ஃபைன் பண்ண சொன்னது என்ன ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியாது. ஸோ கோனுடைய ஹைட்டை நம்ம H1 கன்சிடர் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ஹைட் h2 நம்ம கன்சிடர் பண்ணி இங்கே டேட்டாஸ் கொடுத்து ரெண்டு வால்யூமும் ஈக்குவல் பை த கொஷின் பிரகாரம் நம்மளுக்கு என்ன ரெண்டு வால்யூமும் ஈக்குவல் சரிங்களா. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டாஸ் என்னென்னு எழுதிப்போமா. ஃபஸ்ட்டு கோனுக்கான டேட்டாஸ். கோனுக்கு என்னென்ன இருக்கும் ஒரு ரேடியஸ், அந்த ரேடியஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. சாரி கோனுடைய ரேடியஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. லெட் அஸ் கன்சிடர் ஆர். அந்த மாதிரி இந்த இடத்துல யூனிட் நம்ம பார்க்கும்போது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான யூனிட்ஸை சென்டிமீட்டர்னு எடுத்துட்டோம். கோனுடைய ரேடியஸ் என்னன்னு தெரியாது. கோனுடைய ஹைட்டை தி ஹேட் கிவன், ஹைட் கொடுத்துருக்காங்களா, அந்த ஹைட்டை நம்ம என்ன பண்ணுறோம் h1ன்னு எடுத்துப்போம். இந்த h1 ஏன்னா இது வந்து ஹைட் வேறு இருக்கும், இது வேறு இருக்கும். இதிலிருந்து கோன்லேருந்து சிலிண்டரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த சிலிண்டருடைய ஹைட்டை ஃபைண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் இருக்கிறதுனால கோனுடைய ஹைட்டை h1, அந்த கோனுடைய ஹைட்டை 24 சென்டிமீட்டர்ன்றதை நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் சிலிண்டர். சிலிண்டருக்கு என்ன டேட்டாஸ் இருக்குது. சிலிண்டருக்கான ரேடியஸ் ஆர், அதுவும் நம்ம என்னென்னு எடுக்கிறோம் ஆர் சென்டிமீட்டர்னு எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிலிண்டர் ஆஃப் சேம் ரேடியஸ் ஆஸ் கோன். கோனுக்கும் சிலிண்டருக்கும் ஒரே ரேடியஸ் தான். அப்போ அதையும் நம்ம இங்கே வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட ரேடியஸும் கோனோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத கொஷின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் சிலிண்டரோடைய ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அது h2ன்னு எடுக்கிறோம், இது என்னன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ இந்த கோன்லேருந்து தான் அந்த கிளேவை வந்து திரும்பியும் ரீஷேப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சிலிண்டர் வந்து அந்த குழந்தை உருவாக்கியிருக்கு. அப்போ இது ரெண்டு இடத்துலையுமே ரெண்டுத்துக்கான வால்யூம் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். பை த கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்க கொஷின் பிரகாரம் என்னென்னா வால்யூம் of cone is equal to volume of cylinder. சிலிண்டரோட வால்யூமும் கோனோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சிலிண்டர்ன்றதுனா சைல்டு வந்து ரீஷேப் பண்ணி இந்த கோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன. வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் 1/3 pi r square h cubic units. பட் கோனுக்கான ரேடியஸ் என்னென்னு பார்க்குறோம், ஆர் அப்படியே போட்டாச்சு. கோனுக்கான ஹைட் என்ன நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1 நீங்கள் டினோட் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டருடைய வால்யூம் என்னென்னு பார்க்குறோம். சிலிண்டரோட வால்யூம் இஸ் நத்திங் பட் pi r square h cubic units. சிலிண்டருக்கான ரேடியஸ் அதே தான் ஆர்னு போட்டாச்சு. சிலிண்டருக்கான ஹைட் வந்து h2. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், h2வை தான் ஃபைண்ட் பண்ணணும். h2ன்றது இந்த சிலிண்டருடைய ஹைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், இதில் எது காமனாக இருக்கோ அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பையன் இந்த பையன் கேன்சல் பண்ணுறேன். இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் சேம் தான். இந்த இடத்துல 4 இருந்தால் அதுவும் 4 தான். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த கோனும் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ரேடியஸும் கட் பண்ணியாச்சு. ரிமைனிங் பார்ட் என்ன நமக்கு இருக்குன்னா 1/3 into h1 that is equal to h2ன்னு வந்திருக்கு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், h2வை தான் ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா. h1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஃபார்மை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி h2 ஈக்குவல் டு 1/3 into h1ன்னு எழுதுகிறேன். இதை வந்து இந்த சைடும் இது மொத்தமாக அந்த சைடும் எழுதுகிறோம். அப்போ h2ன்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். h2ன்றது ஈக்குவல் டு 1/3 into h1. h1 என்னென்னா ஹைட் ஆஃப் த கோனுடைய ஹைட்டு நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது. அந்த 24 எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 3s are 3, 3 8s are 24. ஃபைனலாக h2 அப்படின்றது என்ன நம்ம கிடச்சிருக்கு 8 கிடச்சிருக்கு. யூனிட் என்னென்னு பாருங்கள், சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் போட்டாச்சு. h2ன்றது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய இந்த சிலிண்டருடைய ஹைட். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் h2ன்னு எடுத்துக்கோம். h2ன்றது சிலிண்டருடைய ஹைட். நமக்கு இப்போ h2 அப்படின்றது 8 சென்டிமீட்டர். h2னா என்ன, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட்டுங்களா. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு எழுதணும். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அதுதான் நம்ம வந்து h2ன்னு எடுத்திருக்கோம். that is equal to 8 centimeter. height of the cylinder தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. height of the cylinder வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 8 centimeter is the final answer for this question. And thank you for watching. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration example 7.31க்கான சொல்யூஷன் என்னன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் ஆல்ரெடி கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. a right circular cylindrical கண்டெய்னர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் கண்டெய்னரை ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா புரியணும்னா ஒரு டயக்ராமை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சிலிண்டர் இருக்குது. a right circular cylindrical container. கண்டெய்னர்னால் என்ன அர்த்தம், உள்ளே வந்து ஏதாவது போட்டு வைக்கலாம், ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அப்போ அடியில் ஒரு பேஸ் இருக்கும், மேலே வந்து நமக்கு காலியாக இருக்குன்னு வச்சுப்போம்.
இதோடைய பேஸ் ரேடியஸ்னால் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ரேடியஸ் வந்து அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு 15 சென்டிமீட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். அப்போ என்ன அர்த்தம், இது உள்ள ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்குது. சரிங்களா, ஒரு சிலிண்டர் அதோடைய ஹைட்டு 15 சென்டிமீட்டர், ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், இதுக்குள்ளே ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்குது. த ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்டு இன் கோன்ஸ். இந்த ஐஸ்கிரீம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கோனில் வந்து ஃபில் பண்ணணுமா. சரிங்களா, ஒரு கோனை வந்து ட்ரா பண்ணிப்போம். இப்போ இந்த கோனில் இந்த ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணணும். ஆஃப் ஹைட், இந்த கோனுடைய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹைட் வந்து கோனுக்கு வந்து 9 சென்டிமீட்டர் வந்து ஹைட். இந்த கோனுடைய பேஸ் ரேடியஸ் ஹைட் 9 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். அப்போ இந்த கோனுடைய பேஸ் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். ஹேவிங் எ ஹெமிஸ்பெரிக்கல் கேப். ஹெமிஸ்பெரிக்கல் கேப்னால் மேலே வந்து ஒரு மூடி இருக்குது ஹெமிஸ்பியரில். ஹெமிஸ்பியர்னால் என்ன, ஒரு ஸ்பியரில் பாதி தான் ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியர் மூடி வந்து இந்த கோனுக்கு மேலே இருக்குது. இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த கோனுக்குள்ளேயும் ஐஸ்கிரீம் ஃபில் ஆகணும், இந்த மேலே இருக்கக்கூடிய ஹெமிஸ்பியருக்குள்ளேயும் ஃபில் ஆகணும். அப்போ இந்த கோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹெமிஸ்பியரில் ஃபில் பண்ணி மேலே வந்து கவுத்து வச்சுருப்பாங்க. இப்போ ஐஸ்கிரீம் இப்படி தானே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கேப்குள்ளே உள்ளே ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் கோன்ஸில் எடுத்து போகிறாங்க. அந்த கோனுடைய ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கோனுடைய பேஸ் ரேடியஸ், அப்போ பேஸ் ரேடியஸ்ன்றது கோனுக்கும் அதே ரேடியஸ் தான், இந்த ஹெமிஸ்பியருக்கும் அதே 3 சென்டிமீட்டர் தான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு கோன்லையாக போட்டுக்கிட்டே வரும்போது எத்தனை கோன் கண்டெய்னர், இந்த கோன் கண்டெய்னர்னால் கோன் ப்ளஸ் மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய சேர்த்தா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எத்தனை தேவைப்படும் இங்கே இருக்கிற ஐஸ்கிரீமை வால்யூ பண்ணான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோடைய வால்யூம் எவ்வளோன்னு செக் பண்ணணும். இந்த சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு கோனில் எவ்வளோ ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு கோனில் பிடிக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் இன்ட்டு நம்ம எத்தனை கோன்ஸ் இருக்கோ அந்த கோன்ஸை மல்டிப்ளை வரக்கூடிய அந்த வால்யூம் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சிலிண்டர்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து எல்லா கோன்ஸையும் போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு 10 கோன்ஸ் ஃபில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. 10 கோனில் இது உள்ளே இருக்க எல்லாமே காலி ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கோனுடைய வால்யூம் இன்ட்டு 10ன்னு போடுவோம். இப்போ ஒரு கோனோட வால்யூம் 1ன்னே வச்சுப்போம். 1 × 10ன்றது 10 ஆகிடுங்களா. இந்த 10 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வால்யூம் 10க்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்டுங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கோன்ஸ் யூஸ்டு இன்டு நம்பர் ஆஃப் த கோன்ஸ் ப்ளஸ் ஹெமிஸ்பியர், ரெண்டுமே இருக்குது, யூஸ்டு இன் ப்ளஸ் இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை கோன்ஸில் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் இருக்கும் அது இன்டு இந்த வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் இந்த ஹெமிஸ்பியர். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் என்ன நமக்கு கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் த கோன்ஸ் நீடட் டு த எம்டி கண்டெய்னர். எத்தனை கோன்ஸ் வந்து தேவைப்படும் இந்த கண்டெய்னரை எம்டி பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. ஃப்ரம் தட் நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கிறோம், நமக்கு என்ன தெரியும், ஃப்ரம் கிவன்லேருந்து என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டருடைய வால்யூம் is equal to number of, அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, கோன் கண்டெய்னர், நம்பர் ஆஃப் கோன் கண்டெய்னர்ஸ் யூஸ்டு. இந்த கோன் கண்டெய்னர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா எத்தனை நம்பர்ஸ்னு அர்த்தம். சரிங்களா. அந்த கோன் கண்டெய்னர்னால் எம்டியாக இருக்கும், அந்த கோனுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் கப் இருக்கும், அது எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டு வால்யூம் ஆஃப் எத்தனை கோன் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை கூட எதை மல்டிப்ளை பண்ணுவோம், ஒரு கோனுடைய வால்யூமும் இந்த ஹெமிஸ்பியர் வால்யூமும் ஆட் பண்ணணும். இப்போ இதில் என்னென்ன இருக்குது, ஒரு கோன் இருக்குங்களா, வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ்ஸு மேலே வந்து ஒரு பார்ட் இருக்குது, அது என்ன ஹெமிஸ்பியர், அது வந்து வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த வால்யூம் ஆஃப் த கோனுக்குள்ளே எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குது, ஹெமிஸ்பியருக்குள்ளே எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சோன்னா இதுதான் ஒரு ஐஸ்கிரீமோடைய ஒரு கண்டெய்னருடைய வால்யூம். இந்த ஒரு வால்யூம் மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் வால்யூமை எத்தனை கோன்ஸ் இருக்கோ அத்தனையோட மல்டிப்ளை பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சர் என்ன ஆன்சரு, ஆல்ரெடி சிலிண்டருக்குள்ளே இருந்த அந்த ஐஸ்கிரீமோடைய வால்யூம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் த கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் த கோன்ஸ் கண்டெய்னர் யூஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதை தான் இங்கே கேட்குறாங்க. எத்தனை கோன்ஸ் வந்து எம்டியாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட அதுக்குள்ளே ஃபில் பண்ணும் போது இந்த மொத்த ஐஸ்கிரீமும் காலியாகும். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணோன்னா அதுதான் இங்கே கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் த கோன் கண்டெய்னர் ஆன்சர். ஓகே, நவ்
ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து நமக்கு என்னென்ன இருக்குன்றத டேட்டா எழுதணும். ஒரு சிலிண்டர் இருக்குங்களா, ஃப்ரம் சிலிண்டர் இல்லைனா ஃபார்னு எழுதிக்கலாம். ஃபார் சிலிண்டருக்கு என்னென்ன இருக்குது, சிலிண்டருக்கு ஒரு ரேடியஸ், இந்த சிலிண்டரோட ரேடியஸை நம்ம R1ன்னு எடுத்துப்போம். ஓகே, இங்கே சிலிண்டருக்கான ரேடியஸை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சிலிண்டருக்கு ஒரு ஹைட் இருக்குது, அந்த ஹைட்டை நம்ம H1ன்னு எடுத்துப்போம். ஏன்னா இங்கே 3 பார்ட் இருக்குது, ஒன்று சிலிண்டர் இருக்குது, ஒன்று கோன் இருக்குது, ஒன்று ஹெமிஸ்பியர் இருக்குது. அதனால் R1 H1, R2 H2, R3. நீங்கள் வந்து ஹெமிஸ்பியருக்கு வந்து ஒரு ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும், அது R3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சிலிண்டருக்கான ஹைட் என்னன்னு பார்க்குறோம். சிலிண்டருக்கான ஹைட்டு 15 சென்டிமீட்டர்ஸ். அடுத்தது நமக்கு ஒரு கோன் இருக்குது. ஸோ ஃபார் கோனுக்கு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். கோனுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், இந்த கோனுக்கான ரேடியஸை R2ன்னு எடுத்துக்கிறோம். கோன் வந்து ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்ட் ஆஃப் த கோனுடைய ஹைட் 9 சென்டிமீட்டர், கோனுடைய ரேடியஸ் பேஸ் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இப்போ இங்கேருந்து கோனுடைய ஹைட்டை நம்ம H2ன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல லெட்டுன்னு எடுத்துப்போம். லெட்டுனா நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே ஹைட் ஆஃப் த கோனுடைய ஹைட் வந்து நமக்கு 9 சென்டிமீட்டர் தெரியும். அடுத்ததாக இன்னொரு பார்ட் இருக்குது, அது என்னென்னா ஹெமிஸ்பியர் இருக்குது. அந்த ஹெமிஸ்பியரை எடுத்துக்கிறோம். ஹெமிஸ்பியருக்கு நமக்கு ரேடியஸ் தான் தேவை. இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸை R3ன்னு எடுத்து R3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா கோனுடைய ரேடியஸ் என்னவோ அதே தான் அந்த ஹெமிஸ்பியர். ஏன்னா இந்த கோனுக்கு மேலே தான் இந்த ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரே ரேடியஸ் தான். இல்லை நீங்கள் R2ன்னு எடுத்து போட்டுப்போம். ரெண்டுத்துக்கும் ஒரே ரேடியஸ் தான், ஏன்னா கோனுக்கு மேலே தான் அந்த ஹெமிஸ்பியர் இருக்குது. ரேடியஸ் R2, அதே ரேடியஸ் தான் அந்த ஹெமிஸ்பியர். ஸோ 3 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். ஓகே, நம்பர் ஆஃப் கோன் கண்டெய்னர், எத்தனை கோன் கண்டெய்னர் நீடட். இந்த கோன் கண்டெய்னர்னு என்ன அர்த்தம், கோனுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் கப்பு இருக்கும், அதோட சேர்த்து தான். சரிங்களா, நம்பர் ஆஃப் த கோன் கண்டெய்னர் நீடட் டு எம்டி த சிலிண்டர். அந்த சிலிண்டர் கண்டெய்னரை எம்டி பண்ணணும். அதுக்கு எத்தனை கோன் கண்டெய்னர் வித் ஹெமிஸ்பியர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அது எத்தனை தேவை, எதுக்கு, இந்த இருக்கக்கூடிய சிலிண்டரில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீமை எம்டி பண்ணுறதுக்கு. அதுக்கான ஆன்சர் என்ன, நம்ம இங்கே இந்த பார்ட்டு தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் டிவைடட் பை, இது வந்து இங்கே வந்துடும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், அந்த சிலிண்டருடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கோன், மேலே வந்து வால்யூம் ஆஃப் த ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரை இங்கே இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்லேருந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு எழுதிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது கூட எதை ஆட் பண்ணணும், ஒரு ஹெமிஸ்பியர் ஒன்று இருக்குது, அந்த ஹெமிஸ்பியரோடைய வால்யூமும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன, 2/3 பை ஆர் கியூபிக் யூனிட்ஸ் போட்டாச்சு. சி, நம்ம ஒன்றுத்துக்கும் ஒரு ரேடியஸ் ஒரு ஹைட் எடுத்துருக்கோம்ல. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் அதை சேஞ்ச் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னால் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எடுத்துட்டோம். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு 2/3 பை ஆர் கியூப்னு எடுத்தாச்சு. இது ஃபார்முலா ஜெனரலாக. இந்த இடத்துல சிலிண்டருக்கு ரேடியஸ் 1, ஹைட் 1ங்களா, அப்போ சிலிண்டருடைய பார்ட்டு தானே, இது R1 ஸ்கொயர் இன்ட்டு H1ன்னு எழுதுகிறோம். அண்ட் அடுத்ததான் வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ரேடியஸ் என்ன, R2, ஹைட் வந்து H2. ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் என்ன, இது ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா, அதனால் இந்த இடத்துல R2 போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இல்லைனா ரேடியஸையும் ஹைட்டையும் என்ன பண்ணுவோம், மாற்றி சப்ஸ்டியூஷன் பண்ணால் தப்பாயிடும். இந்த இடத்துல பை அப்படியே வச்சுக்கலாம். R1 ஸ்கொயர்னால் ஒரு 6 இன்ட்டு இன்னொரு 6 இன்ட்டு H1னா ஹைட், அதுக்கு 15 போட்டாச்சு, டிவைடட் பை ஒரு 1/3 இன்ட்டு பை இன்ட்டு R2 ஸ்கொயர். R2 என்னென்னு பாருங்கள், 2/3 இன்ட்டு ஹைட் H2ன்றது 9 போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 2/3 இன்ட்டு ஒரு பை இன்ட்டு R2வை க்யூப் பண்ணோம். R2ன்றது என்ன,
3 into 3 into 3 மூணு தடவை நம்ம என்ன பண்ணுறோம் க்யூப் பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஒரு 3 இந்த ஒரு 3 கட் பண்ணுங்கள், இந்த 3 இந்த 3 கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா மேலே பை இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 நியூமரேட்டரில் டிவைடட் பை இது என்ன பை இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 9 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 9 3s are 27. 27ஐயும் பையையும் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இடையில ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பை 2 3s are 6, 6 3s are 18. 18 கூட ஒரு பை 18 பை ஆகிடுச்சு. 27 பை 18 பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஒரு 27ல் ஒரு பை ஒன்று இருக்குது, 18ல் ஒரு பை ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 7 7 14 15 ரிமைண்டர் 1 45 வருது. நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம், பை இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 நியூமரேட்டரில் இருக்குது டிவைடட் பை இந்த 27ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணால் 45 கூட ஒரு பையன் வந்திருக்கு. இப்போ 45 இன்ட்டு பை இந்த பையன் கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக ரிமைனிங் என்ன இருக்குது, 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 டிவைடட் பை ஒரு 45. 5 டேபிள் 5 9s are 45, 5 3s are 15, 3 1s are 3, 3 3s are 9, 3 and 6 கேன்சல் பண்ணால் 3 1s are 3, 3 2s are 6, 6 2s are கடைசியாக 12. இந்த 12ன்றது என்ன, இதை தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். ஃபைனல் ஆன்சர் எத்தனை, நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். அந்த கண்டெய்னரை எம்டி பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை கோன் வித் எம்எஸ்பியர் தேவைப்படுதுன்னா 12 நம்பர்ஸ் வந்து தேவைப்படுது. தான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.